திருவண்ணாமலையில் ஹெலிகாப்டர் சுற்றுலா வரும் 28ஆம் தேதி துவங்க உள்ள தகவலை தெரிவிக்க தனியார் நிறுவனமும் ஹெலிகாப்டர் இயக்கத்திற்கு அனுமதிக்க கூடாதென மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரும் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் சிவில் ஏவியேஷன் துறையிடம் முறைப்படி அனுமதி பெற்றே இந்த ஹெலிகாப்டர் இயக்கப்படுவதாக நிறுவன நிர்வாகி தெரிவித்தார். ஹெலிகாப்டரில் கிரிவலம் செல்வது பக்தர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என அமைப்பினர் தெரிவித்தனர். நாங்கள் ஹெலிகாப்டர் டூரிசம் மேஜராக பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர், டெப்டி முதலமைச்சர் இவங்க டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு அரும்பாடுபட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. அது விஷயமா எங்களோட பங்களிப்பாக நாங்கள் ஹெலிகாப்டர் சேவையை தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த பொங்கல் டைமில் சென்னையில் பண்ணோம். நாங்கள் இப்போ இந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28 to 4ஆம் தேதி வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பண்ணலான் இருக்கிறோம். இது மாதிரி அடுத்தடுத்த மாவட்டத்தில் பண்ணுவோம். இப்போ நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் பிளான் பண்ணோம். அப்போ ரொம்ப பொதுமக்கள் அதிகமான க்ரௌடு இருக்கின்ற காரணத்தால் இதை தவிர்த்துட்டு இப்போ இந்த வாட்டி 28ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் கோயில் மேலேயோ இல்லை இப்போ அந்த கிரிவல பாதையிலையோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நாங்கள் பண்ணலை. நாங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிட்டியோட மாவட்டத்தை காமிக்கிறோம். சிட்டியோட அழகை ஹெலிகாப்டரில் ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்க, கழுகு பார்வை. அதில் ஈகிள் வியூ தான் நாங்கள் காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் 50 அடியில் பறக்குதுன்னா ஹெலிகாப்டர் 1000 அடியில் பறக்கும். அதால் பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ வேறு யாருக்கோ எந்த ஒரு பாதிப்போ எந்த விஷயமும் இதில் இருக்காது உங்களுக்கு. வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலை மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை சார்பாகவும் தனியார் அமைப்பு சார்பாகவும் ஹெலிகாப்டர் கிரிவலம், ஹெலிகாப்டர் சுற்றுலா அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒன்று பார்த்தோம். இந்த ஹெலிகாப்டர் கிரிவலத்தில், இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை என்பது ஒரு ஆன்மீகம் மற்றும் தியானம், அமைதிக்கான இடமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விசிறி சமாசிரமம், ரமணாசிரமம் சொல்லிட்டு அமைதியை நோக்கி வெளி மாநிலத்திலேருந்து இல்லாமல் வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் கிரிவலத்து மூலமாகவோ இல்லை இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா மூலமாகவோ இதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த தியானம் என்றது இங்கே மாண்பு சீர்குலையுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலை சுற்றி நம்ம ஞானிகள், சித்தர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட தியானத்தை நம்ம சீர்குலைக்கிற மாதிரி அந்த சவுண்டு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாங்கள் சொல்கிறோம். காரணம், நம்ம வெளியிருந்து ஆள் வராங்க, யார் வராங்க, எப்படி போகிறாங்க நமக்கு தெரியாது. சாதாரண ஒரு ட்ரோன் பறத்துக்கு நம்ம திருவண்ணாமலை தடை செஞ்சுருக்காங்க. அப்போ கிரிவலத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, எப்படி இது பறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெலிகாப்டர் பறக்கும் போது இது மொத்த பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. திருவண்ணாமலை மக்கள் சார்பாகவும் ஆன்மீகவாதிகள் சார்பாகவும் எல்லாரோட சார்பாக நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அவங்க சைடில் எந்த ஒரு தகவல் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை ஹெலிகாப்டர் கிரிவலம் தேவை இல்லை. எங்களுக்கு அமைதி மட்டும்தான் தேவை, தியானம் மட்டும்தான் தேவை.